அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். என்ன விஷயம்னா, நம்ம ரைஸ் டபுள் பிரைவேட் லிமிடெட் சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, டைலாக் ஜெனி அப்ளிகேஷனையும் அடுத்தது நம்மளோட குயிக் பேங்கிற ஒரு ரீலோட் சிஸ்டத்தையும் நான் இதை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன விஷயம்னா, இது ரைஸ் டபுள் கம்பெனியை சார்ந்து இல்லாமல் கொஞ்சம் வேறு சப்ஜெக்ட். ஓகே தானே? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஒன்று நான் இந்த வீடியோவுக்கு முதல்ல நான் போட்டுருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டோட அதை ஷேர் பண்ணி காட்டியிருந்தேன். இது டைலாக் ஜெனி ஆப்பை குயிக் பேயை நான் காட்டலை. ஓகே தானே? இப்போ என்ன விஷயம்னா, டைலாக் ஜெனி ஆப்பில் நான் ரெக்கமெண்ட் பண்ணி இனியா சிஸ்டருங்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏடிஎம் கார்டு கூட விட்டு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன பெனிஃபிட்டுண்டா, டைலாக் ஜெனி அப்ளிகேஷனில் நான் பேசுங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நிறைய கேர்ள்ஸ் மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே தானே? இப்போ உங்களுக்கு வெளியே போயிட்டு பேங்குக்கு போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரியா? அது சிரமப்பட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதேமாதிரி நிறைய ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்கண்டா, பேங்கால் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கன்னா அப்படி கேள்விக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்காக வேண்டி இந்த டைலாக் ஃபைனான்ஸ் பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏடிஎம் கார்டு விட்டு எடுக்கலாம். எல்லாமே வெளியே போகாமல் வீட்டில் இருந்த மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வருஷத்துக்கு மட்டும் 12,000 ரூபா காசு சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் சேவ் பண்ணலாம். ஏன்னா 40 டிரான்சாக்ஷன் எனி பேங்குக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது 0. ஓகே தானே? எவ்ரி மந்த் தராங்களாம். நான் இப்போ இந்த மந்தை யூஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் மந்த் இன்றைக்கி விளங்க மின்னம் ஆகிட்டு ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணவங்க நமக்கு சொன்னாங்க எவ்ரி மந்த் கிடைக்குமெண்டு. அதுக்கப்புறம் 41 டிரான்சாக்ஷன் 15 ரூபா தான் பீஸ் போகும். எப்படி பார்த்தாலும் 10 ரூபா காசு சேவிங் ஆகுது. சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி தான் விஷயம். ஓகே, சின்ன சின்ன அமௌண்ட்டால் நம்ம பெரிய காசு சேவிங் ஆகும். இப்போ நாளைக்கு கிட்ட 60 டிரான்சாக்ஷன் மேலே போயிட்டுருக்கேன் பேசுங்களா. இன்னும் ஒவ்வொரு மந்த்துக்கு இன்றைக்கி 100-150 டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்படி 150 டிரான்சாக்ஷன் எவ்வளோ காசு சேவ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் அதையும் நான் இது பண்ணியிருக்கேன். ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சேஃபான டைலாக்குங்கிறது ஒரு வலைமைப்புங்கிறத நீங்கள்லாம் நம்பி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நான் இது வரைக்கும் நான் டைலாக் யூஸ் பண்ணல. ஆனாலும் டைலாக்கோட மெயின் பார்ட்டை இருக்கிறது அந்த டைலாக் ஃபைனான்ஸ் பிஎல்சி. ஓகேவா? இதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த டைலாக் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரேக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கட்டாயம் எங்கள் கம்பெனியில் கேஒய்சி பண்ணவில்லை, அதுக்கு நான் டைலாக் ஜெனி அப்ளிகேஷன் டெவலப் பண்ண சொல்ல போகிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ எங்கள் கம்பெனியில் இருக்கிற பார்ட்னர்ஸ் மாதிரி சரி, யாருக்கும் இந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு ரீரோட் போட்டால் வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த டைலாக்குக்கு 0.5% சம்திங் கொடுக்குறாங்க. அது அந்தளவுக்கு லாபம் வர்றது டைலாக்குள்ள. அதே இது நம்மளோட ஏர்டெல் மொபிடெல் ஹச் இதுக்கு 3க்கும் 5% கமிஷன் தருவாங்க. அதுமாதிரி டிஷ் டிவி வீடியோகான் இப்போ எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. இப்போ இது மூலமாகவும் நம்ம ஒரு மாதந்தம் ஒரு 10,000 5,000 தொடக்கம் ஒரு 20,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே தானே? இப்போ அதால் இப்போ உங்களுக்கும் அது ரெக்கமெண்டாக நான் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 50 கஸ்டமர் வச்சு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா போட்டு வச்சாலும் கூட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50 படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? அப்போ அந்த மாதிரி அதில் ஒரு வருமானம் அதை விட இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அங்கே டிஷ் டிவி யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, வீடியோ கொண்டு அதிலெல்லாம் 250 ரூபா கமிஷன் கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பிரதர் ஒரு ஆளும் கூட ஒரு நாளைக்கு 2,000 சம்பாதிக்கிறேன். இப்போ அவர் மூலமாக இப்போ இதில் என்னென்னா இந்த இதுக்கு ரிட்டெயிலர் ஆகிறேன்டா இப்போ நீங்கள் தனியாக குயிக் பே அப்ளிகேஷன் இது பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 1,500 ரூபா இல்லை சம்திங் 500 1000 ரூபா காசு கேட்பாங்க. அதில் ஜாயின் பண்ணேன்டா. ஓகே தானே? நான் அதை என்ன செய்ய போனால் நான் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. அதை நீங்கள் ரீலோட் போடக்கூட 1000 ரூபா ரீலோட் போடுவீங்கண்டா அதில் 50 ரூபா கமிஷன் போடுவேன்டா. 950 ரூபா காசு நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு 1000 ரூபா காசை ரீலோட் போட்டு நான் தருவேன். அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொருத்துக்கு என்னென்ன லாபம் வருங்கிறத நான் தெளிவான முறையில் டிரான்ஸ்பரண்டான முறையில் நான் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு அந்த கமிஷனை நான் தருவேன். சரியா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை என்ன நோக்கம்ண்டா எங்களோட பிஸ்னஸ் பண்ண ரைஸ் டபுள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு நபருக்கும் என்னால் முடிஞ்ச விஷயத்தையும் நான் கொடுக்க முடியும். ஏன்னா என்னால் நான் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். ஓகேவா? ஆன்லைனில் மணி மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதால் இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் நான் என்னத்தை லேர்ன் பண்ணேன், எப்படிலாம் இது பண்ணேன், இந்த நிறைய விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஆரம்பம் தான் இப்போ செஞ்சிருக்கோம். டைலாக் ஜெனி அப்ளிகேஷனில் ஒரு மணி சேவிங் பண்ணுறது, இந்த குயிக் பே ரீலோட் போட காசு வரதுலேயும் நம்ம சில செஞ்சுட்டு இனி அப்கமிங் டேஸில் நிறைய இது கொடுக்குறது எங்கிற கம்பெனியில் கேஒய்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த சேவைஸை கொடுக்க போகிறோம்.
அது மூலமாக என்னென்னா அவங்களுக்கு ஒரு எங்கள் கம்பெனியில் நாங்கள் எக்ரிமெண்ட் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். சரியா? இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி அதுமாதிரி எங்களோட பார்ட்னர்ஸ் கம்பெனி ஃபவுண்டர் இருக்காங்க, அதுமாதிரி கம்பெனி கோ ஃபவுண்டர் இருக்காரு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் லிஸ்ட் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு மூலமாக நிறைய விஷயங்கள் வரும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே தானே? இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் அதுக்கு நாங்கள் ஒரு சிஸ்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆர்டிஎஃப் லைஃப் டைம் கிவி. அந்த கிவிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொண்டு நான் சில கண்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கொண்டு எவரி வீடியோவில் ஒரு 1000 rupees வெளிலலாம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம். எங்கள் கம்பெனியில் கோ ஃபவுண்டர் கிட்டத்தட்ட ஒரு 1 lakhs மேலே அதுக்கு அந்த குரூப்பை டெவலப் பண்ணுறதுக்கு சரி, எங்கள் கம்பெனியில் இதை குரோத் பண்ணுறதுக்கானே அவருக்கு சொந்தமாக அவர் ஃபண்டை தரப்போகிறதுக்கு பிளான் பண்ணிக்க. ஓகே தானே? இப்போ அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். எவரி வீடியோஸுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அது வின் பண்ணுறாங்க, நாங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக வீடியோ ரெக்கார்ட் போட்டு அதில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் வின் பண்ணவங்க 1000 கிடைக்கும் வெஸ்ட் வின். அதுமாதிரி அது கூடலாம், அது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் அது கூடும். இப்போ என்ன யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க, இதை எதிர்பார்த்தா செய்வாங்க. சரி, அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இன்ஸ்டாவில் நான் போடுவேன். இதேமாதிரி இந்த ஸ்ரீலங்கா இந்த வேர்ல்டில் எப்படி ஆன்லைன் மணி மேக் பண்ணலாம், அடுத்தது எப்படி என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, இதில் எது பண்ண நல்லது எது பண்ண நான் ட்ரான்ஸ்பரண்டான முறையில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தருவேன். சும்மா கொண்டு போயிட்டு தேவையில்லாத விஷயத்தில் போட்டு காசை போட்டு இழக்காதீங்க. ஓகே தானே? ஏன்னா எந்த 5 வருஷம் ஜேர்னியில் நான் நிறைய விஷயம் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய பழையிருக்கேன், நிறைய பிஸ்னஸில் ஆன்லைன் இருந்தாலே நான் இப்போ இதுக்கு சொல்லலை, நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுவோம். ஆன்லைன் இருந்தாலே ஏ டு செட் எல்லா பிஸ்னஸும் தெரியும். ப்ராடக்ட் செல்லிங் இறைக்கலாம், ஒரு சேவிங்ஸ் கொடுக்குற கம்பெனி இறைக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒரு ரேடிங் சப்ஜெக்ட் இருந்தால் கூட நீங்கள் நான் 5 வருஷம் நான் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன், அது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போ நான் பேசின நிறைய விஷயம் செஞ்சுட்ருக்கேன். ஓகே தானே? அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்கல. ஓகே தானே? அதேமாதிரி நிறைய விஷயத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு சொல்லணுங்கிறது இந்த நீண்ட கால ஆசை, நீண்ட கால் நான் வீடியோ பேசணுங்கிறது நான் இப்போ எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஓகேவா? சின்ன வீடியோ போட்டு இப்போ இது சில பண்ண வீடியோ கூட நிறைய இந்த எப்படி எடிட்டிங் பண்ணி அந்த மாதிரி சேம் பண்ணி நான் போட மாட்டேன். இப்போ இப்படியே எடுக்கிறது அப்படியே வீடியோ யூடியூப்பில் போடுவேன். அந்த நமக்கு இப்போ டைம் இல்லை, நினைக்கும் நிறைய வேலை இருக்கு. இந்த வீடியோ போடணுக்காட்டி நான் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் டேஸில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பராக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்கிறது, எங்களோட ரைஸ் ட்ரிப் கம்பெனியில் கிட்டத்தட்ட 70 மெம்பர்ஸுக்கிட்ட எங்கள் கம்பெனி மெம்பர்ஷிப் ஆகி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ரைஸ் ட்ரிப் கம்பெனியில் என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோஸ் அது கீழே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி புரியாதவங்க கால் பண்ணி பேசலாம், நான் ஆன்லைனில் இருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் சரியா ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சும்மா போயிட்டு இங்கே 30,000 காசு கட்டுறதும் படிக்கிற பேரில், அதே மாதிரி இங்கே என்னோட கொடுத்துட்டு காசு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய மாதிரி போகிறது, இப்படி எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுங்கிறது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண இயலாது. அதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய விஷயம் செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் செய்யலாம். மார்க்கெட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது எந்த பிஸ்னஸ் இடத்துல சும்மா சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஒன்றும் சும்மா இது பண்ண அப்படி எல்லாமே டோட்டலி நம்ம எஃபோர்ட் போட்டால் மட்டும் எந்த இதில் நான் வருமானம் கிடைக்கும். எஃபோர்ட் போடாமல் இதுலேயும் கிடைக்காது. சரியா? அது மார்க்கெட்டிங் அடிக்கலாம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மூலமாக தான் நமக்கு வருமானம் கிடைக்கும் தவிர மற்றபடி சும்மா காசை போட்டு காசு ஆரம்பிச்சு சொல்கிறது எல்லாமே டோட்டலி ஃபேக். அதேமாதிரி லெவன் சேவிஸ் தருவோம், அது தருவோம், இவ்வளோ சொல்லி தருவோம்னு சொல்கிறது அதுவும் டோட்டலி ஃபேக். ஏன்டா நிறைய விஷயம் நடந்துருக்கு. அதை பற்றி அப்கமிங் டேஸில் நான் வீடியோஸ் போகிறதுக்கு இந்த டிக்டாக்குங்கிறத நீங்கள் முற்றிலும் டீல் பண்ணுறது நீங்கள் நெல்லாம் தோணுது. நான் டிக்டாக் யூஸ் செய்ய பண்ணுறதில்ல. ஒரு காலத்தில் எனக்கு ஐடிஸ் இருந்துச்சு. டிக்டாக்குங்கிறத நான் யூஸ் பண்ணுறது இப்போதைக்கும். சரியா? அவர் ரீசெண்டாக அவர் அண்ணாவை சொன்னால டிக்டாக் லைட் யூஸ் பண்ணேன், டிக்டாக் யூஸ் பண்ணல. அது ஏனென்றா டிக்டாக்கில் நிறைய ஸ்கேம்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்து அதை பற்றி வெளிப்படையாக நான் விஷயம் ஒன்று பேசுறதுக்கிறீங்க. என் ஃப்ரெண்டோட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இப்படி நடந்துட்டுருக்கீங்கிறது எடிட்டிங் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்கன்னு. அது இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறதுக்கிறீங்க. அது ஏனென்றா உங்களுக்கு அவேர்னஸ் அது மட்டுமே நிறைய இப்படின்னா இதை காட்டி அது உள்ளுக்கு நடக்கிற விஷயத்த காட்ட மாட்டாங்க. எந்த விஷயத்துல இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்துட்டா கூட இந்த பேங்க் இங்கே முதலீடு போட்டோம், முதலீடு செஞ்சிருக்கோம் என்று சொல்ல மாட்டாங்க. நீங்கள் காசை ஒரு டிபாசிட் பண்ணீங்க, அது எல்லாரும் கரண்ட்லி இப்போ எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே இல்லை. பேங்க் அக்கௌண்ட் ஒரு கட்டாய தேவை. அதுலேருந்து நீங்கள் காசு ஆனால் யாரும் சொல்ல இயலாது. நான் ஃபியூரான கலாலான ஒன்றில் நான் அக்கௌண்ட் வந்தீங்க யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன நடக்குதுங்கிறது அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இனியும் செய்வாங்க. சரியா? அதெல்லாம் நானும் சொல்லுறேன். இப்போ நானும் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் தெரியும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க. நான் அதுக்காண்டி பேங்கை ஹலான்னு சொல்லவே மாட்டேன். பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது ஃபியூரான
ஒரு பித்னா தான் சரியா. இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா கட்டாயத்துக்கு அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்ல இருக்குதாங்க. இப்போ எக்ஸாம் பேங்க் ஆஃப் சிலோன்லேயும் இப்போ எல்லா பேர்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், இல்லாமல் யாரும் இருக்காது, இருக்க வாய்ப்பே இல்லை சரியா. அது இப்போ டைலாக் ஃபைனான்ஸை பேசினா தான் இதையும் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பேங்க் அக்கௌண்ட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு உண்மையாக தெரியாது. அதனால் அது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். கட்டாயம் அது இல்லாமல் யாரும் இல்லை பேங்க் அக்கௌண்ட். அது இப்போ யாரும் இப்படி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நான் எப்படி சொல்லி இன்னும் நிறைய விஷயம் சொல்லிருக்கிறீங்க. இன்ஷால்லா 10 நிமிஷம் பேசியிருக்கேன். இன்ஷால்லா இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இந்த கமெண்ட் பண்ணுற அளவு 1001 வெளில பாருங்கள். நீ அடுத்த வீடியோஸ் இன்ஷால்லா நான் போடுவேன். அடுத்த அவேர்னஸ் வீடியோ ஒன்று போடுவேன், ஸ்கேம் அவேர்னஸ். அது என்ன அந்த ஆன்லைனில் மணியை போட்டு லேர்ன் பண்ணுற பேரில் ஏமாறுறாங்க, காசை போட்டு ஏமாறுறாங்க. அதை பற்றி இன்ஷால்லா வீடியோ ஒன்று போடுறதுக்கு இருக்கிறேன் ஓகேவா. அது மூலமாக ஒரு 100 பேர் ஒரு 10 பேர் வீடியோ பார்த்தாலும் 10 பேர் சேஃபாக இருந்தாலும் அது பெரிய விஷயம் ஓகே தானே. இப்போ என்ன அளவு 10 பேர் சேஃபாக இருந்துட்டாங்களா அது பெரிய விஷயம். ஆனால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யார் நிறைய பேர் கேட்டு சேஃபாக இருந்திருக்காங்க, நிறைய பேர் கேட்காம மாட்டி இருக்காங்க. ஏன்னா நான் இந்த 5 வருஷமாக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு நான் 12,000 பேர்கிட்ட நான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன், இந்த ஆன்லைன் ஜேர்னியில் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது செல்லாங்கார ஓகே தானே. இப்போ எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்கிறாங்கங்கிறத நம்ம யாரையும் விமர்சிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தப்பு செஞ்சால் அது கட்டாயம் இது பண்ணலாம். அதுக்காக வேண்டி இப்போ ரைஸ் ட்ரிபிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜ்மெண்ட் டீரியர்ஸ் மாதிரி அடிக்கலாம், நாங்கள் அடிக்கலாம், எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாமல் ரைஸ் ட்ரிபிள் கம்பெனி ஆரம்பிக்கல. எல்லாமே ஏடி செட்டாக தெரிஞ்சு ஆன்லைன் பிஸ்னஸ் என்னென்ன, ப்ரொடக்ட் செல்லிங் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு ப்ராப்பரான முறையில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கும். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு மிதிக்கும் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஓகே தானே. பெரிய முதலீடை கொண்டு வந்து இறக்கி மக்களை இது பண்ணலை, நார்மலாக சிறுசுள்ளி பெருவில்லத்தில் ஆரம்பிக்கிறதுங்கிற நோக்கம். சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் இன்கம் எடுத்துட்டு இது வித்தின் 5 மினிட் வித்தின் செகண்டுக்கு வித்தின் 5 மினிட்டுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனிண்டா இந்த ஸ்ரீலங்காவில் இந்த ரைஸ் ட்ரிபிள் கம்பெனி பண்ணி தான். மற்ற கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா வீக்காலாம் ஒரு இந்த டேட்டை நான் தருவோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி பல விஷயம் நடக்கும். எங்கே எல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு எத்தனை வாடி நான் இன்கம் எடுக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க சரியா. இன்ஸ்டன்ட் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ரைஸ் ட்ரிபிள் கம்பெனி. கட்டாயம் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். மற்ற வீடியோஸை பார்த்துட்டு என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். எங்களை மேனேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்காங்க, லீடர்ஸ் மாதிரி இருக்காங்க, சூம் மீட்டிங் செஞ்சுட்டு கண்டெக்ட் பண்ணி அதில் பிரச்சனை நீங்கள் அடைஞ்சு கொள்ளலாம் ஓகே தானே. ஏன்னா ஏதோ ஆன்லைனில் சம்பாதிக்கணும்னு போட்டு நல்ல விஷயத்தில் போய் சம்பாதிக்கிறேன்னு இல்லை. அதே இது சும்மா டைம் இன்வெஸ்ட் பண்ணி மணி இன்வெஸ்ட் பண்ணி டோட்டலி உங்களோட பேரை நீங்கள் நேம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. இன்ஷால்லா நம்மளோட சேர்ந்து பயணிங்க. டைலாக் ஜெனி அப்ளிகேஷனை கட்டாயம் டவுன்லோட் பண்ணுங்கள். வேர்த்தானு கேட்டால் ரொம்ப வேர்த் நான் யூஸ் பண்ணிட்டு பேசினலாம். அதே மாதிரி இந்த குயிக் பேங்கிற விஷயத்தையும் கட்டாயம் செஞ்சு ரீலோட் மூலமாக மணி மேக் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நான் ஃபுல் டைம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கட்டாயம் ஒரு மாதம் 2,000 10,000 காசு சம்பாதிச்சாலும் பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் கம்பெனி மெம்பர்ஷிப்புக்கு நாங்கள் வாங்குற சார்ஜ் பண்ணுறது 2,000 தான் லைஃப் டைம் மெம்பர்ஷிப். இன்னும் நிறைய சேவ்ஸ் இருக்குது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பல ஏர்னிங் திட்டம் இன்றைக்கி தெரியும் ஓகேவா. நானும் பேசினதை செஞ்சிட்ருக்கேன். அதில் என்ன விஷயம்ண்டா அதை மக்களுக்கு கொடுக்குறேன்டா அது ப்ராப்பரான முறையில் அவங்க செய்வாங்களா, அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கலாம். கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறவங்கன்னா சொல்லிக் கொடுக்குற ப்ரோசனம் இல்லை. அதான் பிரச்சனை. அதெல்லாம் நான் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்காம இருக்கேன் நிறைய பேருக்கு. இன்ஸ்டாவில் சொல்லிக் கொடுக்குற கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா எங்களை நம்பி கேவிசி ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க. நானும் கூட நாளைக்கு தான் இன்ஸ்டாவில் அன்றைக்கி டைம் கிடைக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு தான் நான் கூட ஃபில் பண்ணி அனுப்ப போகிறேன் கேவிசி ஃபார்ம். எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். நானாக இருந்தாலும் கேவிசி ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். இன்ஷால்லா நாளைக்கு ஃபில் பண்ணுவேன் ஓகே. அதுமாரி அதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதை செஞ்சு கொள்ளுங்கள். இன்ஷால்லா கேவிசி பண்ணவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருந்து நான் கொடுக்குறதுக்கு இருக்கிறேன். இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்கேன், இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங் என்கிற டீமோடு இருந்தால் பல கம்பெனிஸ் நம்மளோட இது பண்ணுவாங்க, ப்ரொபரேட் பண்ணுவாங்க. நிறைய வந்துட்டு இருக்கி நம்ம உண்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு ஒரு கம்பெனியோட ப்ரொபரேட் பண்ணுறதுக்கு இல்லை ஓகே தானே. ஐடியாங்கிறது இல்லை. நல்ல ஒரு விஷயத்தை தந்தாங்கண்டா அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா கட்டாயம் ப்ரொபரேட் பண்ணுவோம். அது மூலமாக சார் நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு பெனிஃபிட் போய் சேரணும். இதான் நம்மளோட நோக்கம் ஓகே. ஜஸாக்கல் ஹைர். இந்த வீடியோ 14 நியூஸ் வீடியோ 10 நிமிஷம் கேட்டாலும் பெரிய விஷயம் தான். அது மூலமாக யாரும் வந்து சேஃபாக இருந்தால் நல்லா ஓகே. ஜஸாக்கல் ஹைர். கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி 1000 ரூபீஸ் ஹெல்த்கேர் தானே கேஷ் ப்ரைஸையும் வெல்லுங்க. இன்ஷால்லா அது நாளைக்கு இதே டைமுக்குள்ளே நாளைக்கு ஒரு 3 4 மணி போல் ஸ்பின் பண்ணுவேன். அது மூலமாக வின் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுப்போம் இன்ஷால்லா ஓகே. ஜஸாக்கல் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.